என் பேர் விக்னேஷ். நான் வந்து தேனாம்பேட்டையிலேருந்து வரேன். 117வது வட்டம். எங்கள் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமும் ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனுக்காக இது நடக்குதுன்னா, இது ஒன்றும் இங்கே வந்து எல்லாருமே வந்து இங்கே ஒரு ஷோ காட்டுறது, இங்கே ஒரு மாஸ் கேதரிங் காட்டுறதுக்கோ, இங்கே வந்து நாங்கள் வந்து இது ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் வரல. ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட, ரொம்ப மன உடைச்சலில் ஒரு சாதாரண ஒரு மனுஷனோட ஒரு உயிர் சும்மாவே போயிடக்கூடாதுன்றதுக்கு தளபதி வந்து மாநில லெவலில் ஒரு எல்லா தொகுதியிலேருந்தும் எல்லா ஏரியாவிலேருந்தும் வந்திருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போலீஸுக்கும் சரி, இது மெயினாக வந்து வார்னிங் கொடுக்குறது வந்து போலீஸ் தான். போலீஸ் ஒன்றும் சிஎம்மோ இல்லை நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ ஒரு உயிரை எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இது உங்களுக்கு வார்னிங் தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ வரைக்குமே. அதனால தான் இவ்வளோ பெரிய க்ரௌடையும் இங்கே நீங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஒரு சாதாரண ஒரு பையன் அஜித்குமார் மாதிரி ஒரு ஏகப்பட்ட உயிர் போயிருக்கு. லாக்டவுன்லேயே ஒரு லாக்அப்லேயே வச்சு ஒரு 20-25 உயிர்கிட்ட இந்த வருஷத்துலேயே போயிருக்கு, இந்த கடந்த ஒரு 3 வருஷத்துலேயே. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறமும் அந்த மாதிரி எல்லாருக்குமே தப்பு பண்ணாங்கன்னா தண்டனை கொடுக்கணும்னா அதுக்கு சட்டம் இருக்குது, நீதி இருக்குது, காவல்துறை இருக்குது. ஆனால் இவங்க காவல்துறையை என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணைன்ற பேரில் ஒரு உயிர் எடுக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு உயிர் அனாமத்தாக போயிடக்கூடாது. அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இது கண்டிப்பாக வெற்றி பெறும். இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய யார் என்ன எல்லா சூழ்நிலைனால சில தப்புலாம் செய்வாங்க. அதுக்கான தண்டனை இருக்குது, அதுக்கான என்ன சொல்கிறது பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு விசாரணை முறையில் போகணும். பணம் இருக்கிறவங்க சொல்கிறது தான் இப்போ கேட்குறாங்களே தவிர இல்லாதவங்களால் குரல் கூட கொடுக்க முடியல. அவனால் வாயை திறந்து தண்ணி கேட்டிருக்காரு. அந்த தண்ணி கூட கொடுத்துருந்தா கூட அவர் இருந்திருப்பார். எதுவுமே இல்லாமல் அவரை போய்ட்டு அடிச்சு இப்படி சாவடிச்சு அவங்க குடும்பத்துக்கும் அந்த ஊருக்கும், இப்போ அந்த ஊர் எந்த ஊருன்னே தெரியாத ஒரு ஊர், அந்த ஊரை இப்போ பேசும் மாதிரி அளவுக்கு ஒரு உயிர் இழப்புனா பாதிக்கப்பட்டிருக்கு அஜித்குமாரோட மரம். அவங்க குடும்பத்துக்கு நான் ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு உயிர் கூட அண்ணாமத்தான் போகக்கூடாது. அதுக்கான முயற்சி தான் எங்கள் தளபதி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2026 தளபதி சிஎம் ஆவார். இதை யாராலுமே மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது.